திமுக தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் RD சேகர் அறிமுக கூட்டம் மற்றும் பணிமனை திறப்பு விழா MR நகரில் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பணிமனையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தேர்தல் குழு தலைவர் கிரிராஜன், தொகுதி பார்வையாளர் கன்னிகை ஸ்டாலின், பகுதி செயலாளர் முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் தேர்தல் பணிமனை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்று பணிமனையினை திறந்து வைத்தார். இதையடுத்து வேட்பாளர் கணபதிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி தேர்தல் வாக்குறுதிகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்த முறை ஹீரோயின் இரண்டு அமைப்பம் கொண்ட ஒரு அறிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற 8000 ரூபாய் கூப்பன் என்பது மிகப்பெரிய வரவேற்பை பற்றி தாய்மார்கள் மத்தியில் எல்லோரும் இதை ஒரு பேசும் பொருளாகி மிகுந்த மகிழ்ச்சியோடு 23ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் RD சேகர் அறிமுக கூட்டம் மற்றும் பணிமனை திறப்பு விழா MR நகரில் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு பணிமனையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தேர்தல் குழு தலைவர் கிரிராஜன், தொகுதி பார்வையாளர் கன்னிகை ஸ்டாலின், பகுதி செயலாளர் முருகன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் பகுதியில் திமுக சார்பில் தேர்தல் பணிமனை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்று பணிமனையினை திறந்து வைத்தார். இதையடுத்து வேட்பாளர் கணபதிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி தேர்தல் வாக்குறுதிகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்த முறை ஹீரோயின் இரண்டு அமைப்பம் கொண்ட ஒரு அறிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற 8000 ரூபாய் கூப்பன் என்பது மிகப்பெரிய வரவேற்பை பற்றி தாய்மார்கள் மத்தியில் எல்லோரும் இதை ஒரு பேசும் பொருளாகி மிகுந்த மகிழ்ச்சியோடு 23ஆம் தேதி எப்பொழுது வரும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான.